இப்படித்தான் மலேசியாவில் கொட்டியது மழை, பயங்கரமான வெள்ளம். தாய்லாந்துல ஓயவே இல்லை வெள்ளம். அவர்கள் தலைக்கு மேல் வெள்ளம் போது ஜான் போனா என்ன மழை போனான்னு மழையை பத்தி பேசாமலே உறங்கி விட்டார்கள். வாரக்கணக்கில் வெள்ளமா ஓடிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இனிமேல் உலகத்தில் இருக்கும் என்பதை தெரியப்படுத்துறது. அவங்க எதுக்காக சொல்றாங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. கடந்த வெள்ளத்துல பாருங்க, இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுக்கலன்னா உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது. ஒரு கடந்த விழுப்புரம் மாவட்டத்துல எல்லாம் ஏன் பல இடங்கள்ல மழை பெய்ய போகுதுன்னு சொல்லும் பொழுது மழை வீடு ஒழுகுது, சுவர் கரையுது, அந்த இடத்துலயே போத்திட்டு தூங்குறாங்க. அப்ப என்ன ஆகும்? சுவர் இடிந்து மேலதான் விடும், உயிர் சேதத்தை ஏற்படுத்துது. மழை வருது வெள்ளம் வரும்னு எச்சரிக்கை கொடுத்தால்தான் இவங்களே தெரியுது. கடந்த முறை பாத்தீங்கன்னா காவிரிக்குள்ளர ஆத்துல ஒரு பெரிய தீவு, அதாவது மணல் திட்டு, அதுக்குள்ளரே வசிக்கிறாங்க வெள்ளம் வர்றதே தெரியாம. அப்புறம் ஹெலிகாப்டர் இருந்து மீட்டாங்க. அப்புறம் படகுல போய் தீயணைப்பு உணர்வு இடத்துல மீட்டாங்க. எருமை மாடு ஒன்று ஆற்றங்கரையில கட்டிருந்த எருமை மாடு கூட்டமாவே அடிச்சு போயிருச்சு.